Hello students, welcome to Kalak Academy. குவாத்துல் இஸ்லாம் மசூதி அரேபியர்கள் படையெடுப்புக்கு பிற்பாடு டெல்லியில கட்டப்பட்ட முதல் மசூதி இதுதான். குவாத்துல் இஸ்லாம் அப்படின்னா இஸ்லாத்தின் மகிமை அல்லது இஸ்லாத்தின் வல்லமைன்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல மைட் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லலாம். இது டிஎன்பிஎஸ்சில இருக்குன்னு கேட்ட கேள்வி. இந்த குவாத்துல் இஸ்லாம் மசூதி அப்படிங்கிறது தில்லியில இருக்கு. தில்லி அப்படிங்கிறது தோமர்கள் அப்படிங்கிற ஒரு ராஜபுத்திர அரசரால் உருவாக்கப்பட்டது. அவர் பேரு தில்லிகா, அதனாலதான் அந்த இடத்துக்கு பேர் தில்லின்னு வந்துச்சு. தில்லியில எங்க இருக்கு அப்படின்னா லால்கோட் அல்லது கிலா ராய் பித்தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிலா அப்படின்னா கோட்டை, புராண கிலான்னு சொல்றோம்ல. சோ ராய் பித்தோராவோட கோட்டை, இதுக்குள்ளதான் குதுப்பினாரும் இருக்கும், குவாத்துல் இஸ்லாம் மசூதியும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் மாம்லுக் வம்சத்தால் கட்டப்பட்ட முதல் மசூதிமாங்க. இது ஏற்கனவே 27 இந்து மற்றும் சமண கோவில் இருந்திருக்கும். அதை அழிச்சிட்டு இந்த மசூதி கட்டப்பட்டதா சொல்லப்படுகிறது. இந்த மசூதியை முதல்ல ஜாமி மசூதின்னு சொன்னாங்க குத்புதீன் ஐபக். பின்னர் தான் பாத்தீங்கன்னா குவாத்துல் இஸ்லாம் மசூதின்னு பெயரிட்டார். 1193 தொடங்கி 1197 98 முடிச்சார். பள்ளி புத்தகங்கள்ல 98 இருக்கும், பட் நீங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா கல்வெட்டுல 97 முடிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். இதுதான் அதோட அபிஷியல் மேப்பு. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய குவாத்துல் இஸ்லாம் மசூதி. இது நார்த்து, இது சவுத்து, சரியா? இதுக்கு தெற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அலை தர்வாசா இருக்கும். இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி. அலை தர்வாசா அப்படிங்கிறது குவாத்துல் இஸ்லாம் மசூதியோட எந்த நுழைவாயில் அப்படின்னா தெற்கு நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியரான இமேஜ் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் உங்களுக்கு குவாத்துல் இஸ்லாம் மசூதி. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அலை தர்வாசா, இதுதான் குதுப் மினார், இது அலை மினார் அப்படின்னு ஒண்ணு. அலாவுதீன் கில்ஜி குதுப் மினார் மாதிரியே ஒண்ணு கட்டணும்னு நினைச்சாரு. அலாவுதீன் கில்ஜி பேர்ல எது கட்டினாலும் அது அலை அப்படிங்கிற பேர்ல இருக்கும். அலை தர்வாசா மாதிரி அலை மினார் ஒன்று கட்டணும்னு நினைச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் மஞ்சள் காமாலை நோயால இழந்து போனதுனால அவரால் கட்டி முடிக்கப்படல. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மெஹருல்லி இரும்பு தூண் இருக்கும். விஷ்ணு பாதகிரின்னு சொல்லப்படக்கூடிய உதயகிரியில இருந்த இரும்பு தூண் இங்க பெயர்த்து கொண்டு வச்சிருப்பாங்க. அது இங்கதான் இருக்குது. காலக் அகாடமியோட GS பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333. இந்த ஆஃபர் தீபாவளி வரை இருக்கும். தேங்க்யூ.